நான் வெளிப்படையாக சொல்கிறேங்க, எனக்கு எந்த விதமான ஆட்சேபனையும் இல்லை. ஏன்னா பெரும்பாலும் சாட்டையினுடைய எல்லா வீடியோக்களையும் தாவேக்காவுடைய விஜய் ரசிகர்கள் பார்த்துடுறாங்க. அதனால் அவங்க தொடர்ச்சியாக நம்ம சேனலில் ஆக்டிவாக தான் இருக்காங்க, கமெண்ட்ஸ்லாம் நம்ம பார்க்க முடியும். விஜய் நம்ம சேனலை தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காரு. மொத்த டீமுமே சாட்டையில் தான் குடியிருந்த கோயில் மாதிரி குடியிருந்துட்டு இருக்காங்க. நான் அரசியல் ரீதியாக மட்டும்தான் தாவேக்கா தலைவர் விஜயோட நான் முரண்படுறேன் ஒழிய தனிப்பட்ட முறையில் அவர் குறித்து எனக்கு இப்போ அளவு கடந்த அன்பு உண்டு, பேரன்பு உண்டு, எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. நம்ம அண்ணன் தானே வரும். அதனால் இந்த படத்தை சாட்டையிலே வெளியிடுறதுக்கு நான் தயாராக இருக்கிறேன். நான் ரெவென்யூவில் பற்றிலாம் எனக்கு எந்த விதமான கமிஷன் வேண்டாம். வர்ற ரெவென்யூவை டிரான்ஸ்பரண்டாக வெளிப்படைத்தன்மையாக நான் அப்படியே கொடுத்துட்றேன். நான் ஒன்றும் சென்சார் அளவுக்கு ஈவிரக்கம் இல்லாதவன் கிடையாது, பாரபட்சம் பார்க்குறவனும் கிடையாது, கருத்து சுதந்திரத்துக்கு எதிரானவனும் கிடையாது. ஆர்டிகல் 19 சொன்னது போல பேச்சோ எழுத்தோ நாடகமோ ஓவியமோ கார்ட்டூனோ எந்த வடிவத்திலும் நம்முடைய கருத்தை கொடுக்கலாம் அப்படிங்கிற நம்பிக்கை கொண்டவன் நான். அதனால் நீங்கள் அன்கட் வெர்ஷனை கூட கொடுங்க, நான் வெளியிடுறேன். உனக்கு என்ன அவ்வளோ நக்கலா? எங்கள் தளபதி படம், அது கடைசி படம், 500 கோடி படம், கேரியரோட உச்சத்தில் இருக்கிற படம், அந்த படத்தை போய் யூடியூப்ல ரிலீஸ் பண்ணுவியா அப்படின்னு கேட்காதீங்க. ஹெச் ராஜா எவ்வளோ பெரிய ஆள், அவரோட படம் கந்தன் மலை யூடியூப்ல தான் வருது. ஹெச் ராஜா படம் வரும்போது இவர் படம் வரக்கூடாதா அப்படிங்கிற கேள்வியை ஒவ்வொருத்தரும் எழுப்புங்க. அதனால் வெளிப்படைத்தன்மையோட நான் சொல்கிறேன், ஜனநாயகன் சாட்டையில் வெளியிடுவதில் எனக்கு எந்த தடையும் கிடையாது. சாட்டையில் வெளியிடாகும் ஜனநாயகன் வச்சாலே பல பேர் பயங்கரமாக இருக்கும். காம்பினேஷன் பாருங்கள், சாட்டை சனநாயகன், அவரும் படத்தில் சாட்டையில் சுட்டுறாரு, நம்மளும் சாட்டை வச்சுருக்கிறோம். அதனால் 2 பேருக்கும் ஒத்து போகும், வேவ்லெங்த்தோடு இருக்கும். அதனால் நீங்கள் கேவிஎன் ப்ரொடக்ஷன் அதை கொஞ்சம் பரிசீலனை பண்ணுங்கள்.